அன்பார்ந்த ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. விசேஷமாக இந்த ஆராதனைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனை முற்றுமுழுதாக உமது கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, நமஸ்கார நேரத்தை வழிநடத்தும் உமது தாசனை அபிஷேகிங்க ஆண்டவரே. சுவாமி, பரலோக நமஸ்காரத்தை இந்த இடத்திலே ஏறெடுக்குமாறு உமது அபிஷேகத்தை அவருக்குள்ளாக ஊற்ற வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, அதே போல உமது வாழ்த்தை கூட உமது கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். வாழ்த்தை கொண்டு வரும் தாசனை அபிஷேகிங்க. இன்றைய நாளிலும் கூட உமது பிள்ளைகளுடன் நீர் எதை பேச விரும்புகிறீரோ அதை அவருடைய நாவிலே வைக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே, அதே போல பல இடங்களிலிருந்து இதை கேட்டுக்கொண்டிருக்கும் பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்குமாக ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆண்டவரே, நீர் அவர்களை தொட வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். அவர்களுடைய இருதயங்களை தொட வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இன்னும் ஒரு நமஸ்கார நேரத்திற்கு இன்னும் ஒரு வார்த்தை கேட்டோம் என்று அல்ல ஆண்டவரே. சுவாமி, இன்றைக்கு அவர்களுடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றம் ஏற்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே சுவாமி, பார்ப்பவர்கள் கேட்பவர்கள் யாராயினும் நீர் இன்றைக்கு அவர்களை தொட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே சுவாமி, மறுபடியுமாக இந்த ஆராதனை உமது கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. உம் நாம மகிமைக்காக அனைத்தையும் செய்ய நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. உமது ஆண்டவரே அபிஷேகத்தை உமது சமூகத்தை உணர எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபம் கேளு நல்ல பிதாவே, ஆமென். என் ஜீவன் நீதானே, என் துதியும் நீதானே. என் ஜீவன் நீர்தானே, என் துதியும் நீர்தானே. எனக்காய் மரித்தீரே, உமக்காய் வாழ்வேனே. எனக்காய் மரித்தீரே, உமக்காய் வாழ்வேனே. உம்மை நேசிக்கிறேன், 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 உம்மை நேசிக்கிறேன். என் பாவங்கள் பாராமல் உம்முகத்தை மறைத்தீரே. என் மீறுதல் எண்ணாமல் கிருபை அளித்தீரே. என் பாவங்கள் பாராமல் உம் முகத்தை மறைத்தீரே. என் மீறுதல் எண்ணாமல் கிருபை அளித்தீரே. மன்னியும் என்றே மறந்தேன் என்றீரே. மன்னியும் என்றே மறந்தேன் என்றீரே. உம்மை நேசிக்கிறேன், 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 உம்மை நேசிக்கிறேன். ரோமர் 6 அதிகாரம் 1-11 வரை. ஆகையால் என்ன சொல்லுவோம்? கிருபை பெருகும்படிக்கு பாவத்திலே நிலைத்திருக்கலாம் என்று சொல்லுவோமா? கூடாதே. பாவத்திற்கு மரித்த நாம் இனி எதிலே அப்படியே பிழைப்போம்? கிறிஸ்து இயேசுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்திற்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறோர்களா? மேலும் பிதாவின் மகிமையினாலே
கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதாக ஜீவனுள்ளவர்களாய் நடந்து கொள்ளும் படிக்கு அவருடைய மரணத்திற்குள்ளாக்கும் ஞானஸ்தானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம். நாம் இனி பாவத்திற்கு ஊழியம் செய்யாத படிக்கு பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டதென்று அறிந்திருக்கிறோம். மரித்தவர் பாவத்திற்கு தீங்கு விடுதலையாக்கப்பட்டிருக்கிறானே. ஆகியால் கிறிஸ்துவுடனே கூட நாம் மரித்தோமானால் அவருடனே கூட பிழைத்தும் இருப்போம் என்று நம்புகிறோம். மரித்தோரிலிருந்து எழுந்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை என்று அறிந்திருக்கிறோம். மரணம் இனி அவரை ஆண்டு கொள்வதில்லை. அவர் மரித்தது பாவத்திற்கென்று ஒரே தரம் மரித்தார். அவர் பிழைத்திருக்கிறது தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறார். அப்படியே நீங்களும் உங்கள் பாவத்திற்கு மரித்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள். ஆமென். சமூகம் முன்னே போகும், எதற்கும் பயமில்லையே. ஆவி வெல்லும் கொல்லும், பார்வன் தடையில்லையே. சமூகம் முன்னே போகும், எதற்கும் பயமில்லையே. ஆவி வெல்லும் கொல்லும், பார்வன் தடையில்லையே. ரதங்கள் முறித்து வில்லை ஓடித்தி முன்னே நிற்பவன் யார்? செங்கடல் பிரிந்து சுவர் போல் நின்றதே, உம்மை எதிர்ப்பவன் யார்? ரதங்கள் முறித்து வில்லை ஓடித்தி முன்னே நிற்பவன் யார்? செங்கடல் பிரிந்து சுவர் போல் நின்றதே, உம்மை எதிர்ப்பவன் யார்? El Shaddai Elohim, Yahweh Elohim. El Shaddai Elohim, Yahweh Elohim. என் கூக்குரல் கேட்டு பெருமூச்சை கண்டு உன் தோளில் என ஏற்றி நீ மேகத்தாலும் அக்னி ஸ்தம்பத்தாலும் என் தேகம் நீர் மூடி நீ. உழைப்பும் இல்லை உடல் களைப்பும் இல்லை, அப்பம் என கூட்டி நீர். என் வஸ்திரமும் பாதரட்சைகளும் மகிமையால் புதிதாக்கி நீ. என் கூக்குரல் கேட்டு பெருமூச்சை கண்டு உன் தோளில் என ஏற்றி நீ மேகத்தாலும் அக்னி ஸ்தம்பத்தாலும் என் தேகம் நீர் மூடி நீ. உழைப்பும் இல்லை உடல் களைப்பும் இல்லை, அப்பம் என கூட்டி நீ. என் வஸ்திரமும் பாதரட்சைகளும் மகிமையால் புதிதாக்கி நீ. El Shaddai Elohim, Yahweh Elohim. El Shaddai Elohim, Yahweh Elohim. பாதம் பட்ட உடனே யோர்தான்
எக்காலம் போதும் எரிகோவும் விழுந்திடுமே. என் பட்டயத்திற்கு தப்பினதெல்லாம் கல்மழைக்கிரையானதே. என் வார்த்தையினாலே சூரியனும் சந்திரனும் ஓரிடம் நின்றிடுமே. எந்தனின் பாதம் பட்டவுடனே யோர்தானும் விலகிடுமே. யோசனையாலே எக்காலம் போதும் எரிகோவும் விழுந்திடுமே. என் பட்டயத்திற்கு தப்பினதெல்லாம் கல்மழைக்கிரையானதே. என் வார்த்தையினாலே சூரியனும் சந்திரனும் ஓரிடம் நின்றிடுமே. எல் ஷடாய் எலோஹீம், யாவே எலோஹீம். எல் ஷடாய் எலோஹீம், யாவே எலோஹீம். எதிரியின் திட்டங்கள் ரகசியங்கள் யாவும் முன்னமே அறியச் செய்தீர். எவருமே அறிந்திடா ஆவியின் உலகத்தை என் கண்கள் காணச் செய்தீர். அக்கினி மயமான குதிரையும் ரதங்களும் என்னைச் சுற்றி நிற்கின்றதே. அக்கினி மயமான நாவுகளைக் கொண்டு அற்புதம் செய்பவரே. எதிரியின் திட்டங்கள் ரகசியங்கள் யாவும் முன்னமே அறியச் செய்தீர். எவருமே அறிந்திட ஆவியின் உலகத்தை என் கண்கள் காணச் செய்தீர். அக்கினி மயமான குதிரையும் ரதங்களும் என்னைச் சுற்றி நிற்கின்றதே. அக்கினி மயமான நாவுகளைக் கொண்டு அற்புதம் செய்பவரே. எல் ஷடாய் எலோஹீம், யாவே எலோஹீம். எல் ஷடாய் எலோஹீம், யாவே எலோஹீம். மத்தேயு 10ஆம் அதிகாரம் 24 வசனம் தொடங்கி 30வது வசனம் வரை. சீசன் தன் போதகனிலும் வேலைக்காரன் தன் எஜமானிலும் மேற்பட்டவன் அல்ல. சீசன் தன் போதகனைப் போலவும் வேலைக்காரன் தன் எஜமானைப் போலவும் இருப்பது போதும். வீட்டெஜமானையே பெயர் செபுல் என்று சொன்னார்களானால் அவன் வீட்டாரை அப்படி சொல்வது அதிக நிச்சயமல்லவா? அவர்களுக்கு பயப்படாதிருங்கள். வெளியாக்கப்படாத மறைப்பொருளும் இல்லை, அறியப்படாத ரகசியமும் இல்லை. நான் உங்களுக்கு இருளிலே சொல்லுகிறதை நீங்கள் வெளிச்சத்திலே சொல்லுங்கள், காதிலே கேட்கிறதை நீங்கள் வீடுகள் மேல் பிரசித்தம் பண்ணுங்கள். ஆத்துமாவை கொல்ல வல்லவர்களாய் இராமல் சரீரத்தை மாத்திரம் கொல்லுகிறவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம். ஒரு காசுக்கு 2 அடைக்கலான் குருவிகளை விற்கிறார்கள் அல்லவா? ஆயினும் உங்கள் பிதாவின் சித்தமில்லாமல் அவைகளில் ஒன்றாகிலும் தரையிலே விழாது. உங்கள் தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. ஆமென். இயேசுவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். இந்த வாரம் நாம் வாசிக்கும் நற்செய்தி வேத பகுதியானது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 24வது வசனம் முதல் 39வது வசனம் வரையிலான வேத வசனங்கள் ஆகும். இதற்கு முன்பு சில செய்திகளில் நான் இந்த பகுதியை பற்றி பிரசங்கித்திருக்கிறேன். ஒருவேளை எல்லோரும் அதை கேட்டிருக்க மாட்டார்கள். அது மாத்திரமல்ல, நான் இதிலிருந்து பிரசங்கம் செய்த காரியங்களை நினைவில் வைத்திருக்க மாட்டார்கள் என்பது எனக்கு தெரிந்திருந்தாலும் கூட நான் ஏற்கனவே பேசியதை மீண்டும் பிரசங்கிப்பதற்கு உண்மையிலே விருப்பமில்லை. ஆனால் இந்த பகுதியை மீண்டும் நான் வாசித்த போது நான் இதற்கு முன்பு உண்மையில் சிந்திக்காத ஒரு விடயத்தை கவனித்தேன். எனவே அந்த சிந்தனையை தான் இந்த நாளிலே நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இது இந்த பகுதியின் குறிப்பிட்ட விவரங்களை பற்றியது மட்டுமல்ல, மாறாக இயேசு இந்த பகுதியோடு இணைத்துள்ள ஏனைய விடயங்கள் தான் என் கவனத்தை ஈர்த்தது. இந்த முறை நான் அதை வேறு விதமாக வாசித்த போது அது என் மனதை தொட்டது.
ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த பகுதியில் மிகவும் கடினமான சில விஷயங்கள் கூறப்பட்டிருக்கிறது. எல்லா நற்செய்தி புத்தகங்களிலும் கூறப்பட்டுள்ள விடயங்களில் இது மிகவும் கடினமான ஒரு பகுதி என்றே நான் நினைக்கிறேன். ஏனென்றால் அவர் கூறுகிறார், தன்னை உண்மையாக பின்பற்றுகிறவர்களுக்கு வாழ்க்கையானது மிக எளிதாக இருக்கப் போவது இல்லை என்று இயேசு இங்கே பல விதங்களில் கூறுவதை நாங்கள் பார்க்கிறோம். அவர் அதை நம்மை பயமுறுத்துவதற்காக, உறுத்துவதற்காக அவர் கூறவில்லை. மாறாக நம்மை ஆயத்தப்படுத்துவதற்காக, தயார்படுத்துவதற்காக அவர் கூறுகிறார். இயேசுவை பின்பற்றினால் வாழ்க்கை எளிதாக இருக்கும், சுமூகமாக இருக்கும். எப்படியோ எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்துவிடும், அல்லது ஒருபோது எந்த தீங்கு நமக்கு வராது போன்ற சில தவறான எதிர்பார்ப்புகள், யதார்த்தத்துக்கு பொருத்தமற்ற காரியங்கள், அனுமானங்கள், ஊகங்கள் நம் அநேக மக்களிடத்தில் இருந்து வருகிறது. வெளிப்படையாக சொல்வதானால் இயேசு இங்கே ஒரு விடயத்தை வலியுறுத்துகிறார். அவரை பின்பற்றுவது வேறு எங்கும் போய் நமக்கு பெற்றுக்கொள்ள முடியாத பெருமதியான சில காரியங்களை நமக்கு பெற்றுக் கொடுக்கின்றது. அதில் எந்த தர்க்கமும் இல்லை. உதாரணமாக, இரட்சிப்பை நமக்கு வேறு எங்கேயும் போய் பெற்றுக்கொள்ள முடியாது. உண்மையான மன சமாதானத்தை நாங்கள் எங்கும் போய் பெற்றுக்கொள்ள முடியாது. நிம்மதி, அமைதி போன்ற காரியத்தை நாம் வேறு எங்கேயும் காண முடியாது. இயேசுவை பின்பற்றுதல் நம் வாழ்க்கையிலே பல விதங்களில் சிறந்த நன்மைகளை பெற்றுக் கொடுக்கிறது. அந்த உண்மையை நமக்கு ஒருபோது மறுக்க முடியாது. ஒரு வகையிலே அது மறுக்க முடியாத உண்மை என்று கூட நமக்கு சொல்லலாம். ஆனால் அது நம் வாழ்க்கையை எளிதாக்கி, கஷ்டமே இல்லாத, துன்பமே இல்லாத ஒரு வாழ்க்கையை நமக்கு தருகிறது என்று நம்மால் ஒருபோதும் கூற முடியாது. உண்மையிலே அது பெரும்பாலும் நம் வாழ்க்கையிலே போராட்டம் நிறைந்த, கடினமான, பாடுகள் நிறைந்த துன்பத்துக்கு சில நேரங்களில் நம்மை கொண்டு போய்விட்டுவிடும். அவரை பின்பற்றுகிறவர்களுக்கு அவரை பின்பற்றாத மற்ற குடும்ப அங்கத்தவர்களோடு ஏற்படும் மோதல்களை பற்றி, பிரிவினைகளை பற்றி இயேசு இங்கே அதிகமாக பேசுகிறார். அது நெருங்கிய உறவுகளுக்கு மத்தியில், குடும்ப உறவுகளுக்குள் மோதல்களை கொண்டு வரும். மேலும் அவரை பின்பற்றுவது துன்புறுத்தலுக்கு வழிவகுக்கும். அவரை பின்பற்றுவது ஒரு சில சந்தர்ப்பங்களில் மரணத்துக்கே, அதாவது இரத்த சாட்சியாக மரிக்கும் மரண அந்த சூழ்நிலைகளுக்கு நம்மை தள்ளக்கூடும். காரணம், அவருடனான நமது பயணமும் அந்த பயணம் மற்ற மக்களை எந்தளவுக்கு மூர்க்கமடைய, கோபமடைய செய்யும் என்பதை நாம் நன்கு அறிந்திருப்பதால் அவர் மீது நாம் வைத்திருக்கும் நம்பிக்கையானது சில சந்தர்ப்பங்களில் மரணத்துக்கு கூட நம்மை வழி நடத்தி விடலாம். ஆகவே இயேசு இதை நம்மை பயமுறுத்துவதற்காக பகிர்ந்து கொள்ளவில்லை. மாறாக நம்மை தயார்படுத்துவதற்காகவும், ஒரு யதார்த்தமான நிதர்சனத்தை நமக்கு காண்பிப்பதற்காகவும், அவரை பின்பற்றுவதில் நாம் செலுத்த வேண்டிய ஒரு கிரயம் உண்டு என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும் என்பதற்காக அவர் இதை பகிர்ந்து கொள்கிறார். அவரை பின்பற்றுவதில் நமக்கு மிகப்பெரிய வெகுமதி உண்டு. அவரை பின்பற்றுவதில் பூமிக்குரிய வெகுமதி மட்டுமல்ல, நித்திய வெகுமதி உண்டு என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆனால் நாம் அவருடைய சீஷர்களாக இருந்து அவரை பின்பற்ற விரும்பினால், நாம் தயாராக இருக்க வேண்டியதும், மனதார ஏற்றுக்கொள்ள வேண்டியதுமான, செலுத்த வேண்டியதுமான ஒரு பூமிக்குரிய விலைக்கிரயம் உண்டு என்பதை அவர் நினைவூட்டுகிறார். ஆனால் நான் கண்ட ஒரு விடயத்தை கொண்டு உங்களை உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். ஏனென்றால் வாழ்க்கை கடினமாகும் போது, குறிப்பாக இயேசுவுடனான நமது உறவின் காரணமாக நாம் மீண்டும் பாடுகள், துன்பம் அல்லது உபத்திரவத்துக்கூடாக பயணிக்கும் போது அது நமக்கு இலகுவாக இருக்கப் போவது இல்லை. சில சந்தர்ப்பங்களில் தேவனே நமக்கு எதிராக இருப்பதைப் போலவும், அவர் நம்மை பற்றி கவலைப்படுவதில்லை என்ற உணர்வும் நமக்குள்ளே ஏற்படலாம். ஆகவே இந்த முழு வேத பகுதியிலும், குறிப்பாக 29 முதல் 31வது வசனம் வரையிலான வேத பகுதியில் இயேசு கூறுவதுதான் எனக்கு மிகவும் சுவாரஸ்யமான ஒரு காரியமாக இருந்தது, அல்லது என்னை தொட்ட ஒரு காரியமாக இருந்தது. அவர் நமக்கு நினைவூட்டுகிற காரியம் என்னவென்றால், ஒரு காசுக்கு 2 அடைக்கலான் குருவிகளை விற்கிறார்கள் அல்லவா? ஆயினும் உங்கள் பிதாவின் சித்தம் இல்லாமல் அவைகளில் ஒன்றாகிலும் தரையிலே விழாது. உங்கள் தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. ஆதலால் பயப்படாதிருங்கள். அநேக அடைக்கலான் குருவிகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்களாயிருக்கிறீர்கள்.
பின்னர் இயேசு கூறுகிறார், உங்கள் தலையில் உள்ள முடிகள் கூட எண்ணப்பட்டிருக்கின்றன. எனவே பயப்படாதீர்கள். நீங்கள் அநேக அடைக்கலான் குருவிகளை விட மேலானவர்கள். இப்போது இதில் எனக்கு சுவாரஸ்யமாய் தோன்றுவது என்னவென்றால், இயேசு நமக்கு குறிப்பாக தம்மை பின்பற்றுகிறவர்களுக்கு இவ்வாறு நினைவூட்டுகிறார். நீங்கள் என்னை பின்பற்றினால் அதற்கு ஒரு கிரயம் செலுத்த வேண்டியிருக்கும். வாழ்க்கை சில சமயங்களில் கடினமாகத்தான் இருக்கும். ஆனால் அதற்காக கர்த்தர் உங்கள் மீது அக்கறை கொள்ளவில்லை என்ற அர்த்தம் கிடையாது. அல்லது கர்த்தர் உங்களை கைவிட்டு விட்டார் என்ற அர்த்தமும் கிடையாது. கர்த்தர் உங்களை விட்டு பிரிந்து விட்டார் என்றோ, கர்த்தர் உங்களை மறந்து விட்டார் என்றோ அதன் அர்த்தம் கிடையாது. உண்மையில் இதற்கு முற்றிலும் மாறாக இங்கே இயேசு கூறுகிறார், கர்த்தர் உங்கள் மீது உண்மையாகவே அக்கறை காட்டுகிறார். ஏனென்றால் அவர் அடைக்கலான் குருவிகள் மீது கூட அக்கறை காட்டுகிறார். அவர் ஆகாயத்து பறவைகள் மீது கூட அக்கறை காட்டுகிறார். மீண்டும் சொல்லுகிறேன், மிகவும் அற்பமான மற்றும் சாதாரணமான உயிரினங்களாக தோன்றும் அவற்றின் மீது கூட கர்த்தர் அக்கறை காட்டி அவற்றை பராமரிக்கிறார். அவற்றின் மரணத்தில் கூட அவர் சர்வ வல்லமையுள்ள ஆதிக்கமுள்ள தேவனாக முழு உலகத்தில் நடக்கும் அனைத்தையும் அறிந்தவராக அவர் இருக்கிறார் என்பதை காண்பிக்கிறார். மனிதர்களாகிய நம்மைப் போல அவருடைய சாயலில் வடிவத்தில் படைக்கப்படாத உயிரினங்களாயிருந்தாலும் அந்த பறவைகள் மீது கூட அவர் அந்த விதத்தில் அக்கறை காட்டுகிறார் என்றால், அவருடைய சாயலிலும் அவருடைய ரூபத்திலும் படைக்கப்பட்ட நம்மை பற்றி எல்லாவற்றை அறிந்திருக்கும் அவர் நம் தலையில் உள்ள முடிகளின் எண்ணிக்கை கூட அறியும் அளவுக்கு ஆழ்ந்த அக்கறை காட்டுகிறார் என்றால், நம் மீது உங்கள் மீது அவர் எவ்வளவு அதிகமாக அக்கறை காட்டுகிற தேவன் என்பதை இதற்கூடாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது நம் வாழ்வில் ஒவ்வொரு விஷயங்களை அவர் மிக தெளிவாக அறிந்திருக்கிறார். மேலும் நம் வாழ்வில் ஒவ்வொரு காரியத்தின் மீது அவர் அக்கறை காட்டுகிறார். அவர் நம்மை கைவிட்டு விட்டார், புறக்கணித்து விட்டார் அல்லது மறந்து விட்டார் என்று தோன்றும் அல்லது உணரும் சூழ்நிலைகளில் கூட அவர் நம் மீது கரிசனை உள்ளவராகவே இருக்கிறார். இந்த வேத பகுதியை நான் வாசித்து கொண்டிருந்த போது இயேசு அதை இங்கே சேர்த்திருப்பது எனக்கு ஒரு புதிய வெளிப்பாட்டை கொடுத்தது போல இருந்தது. நீங்கள் என்னை பின்பற்றினால் வாழ்க்கை கடினமாக இருக்கும். நீங்களே சிந்தித்து ஒரு முடிவை எடுக்க வேண்டும். அதற்கு நீங்கள் தயாராக இருக்க வேண்டும் என்று மட்டும் அவர் சொல்லி இருந்திருக்கலாம். இந்த வேத பகுதியின் சாராம்சமே அதுதான். நீங்கள் அவரை பின்பற்றப் போகிறீர்கள் என்றால் அவரை பின்பற்றுவதில் நீங்கள் உறுதியாக இருக்க வேண்டும். இது கடினமாக இருக்கும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளவும் வேண்டும். வாழ்க்கை கடினமாகும் போது கூட அவரை பின்பற்றுவதற்கு ஒரு விலை கொடுக்கப்பட வேண்டியிருக்கிறது என்பதையும் அவர் காண்பித்து கொடுத்திருக்கிறார். அவருடனான நமது உறவின் காரணமாக நாம் துன்பத்தையும் உபத்திரவத்தை ஒருவேளை மரணத்தை கூட எதிர்கொள்ள வேண்டி ஏற்படலாம். ஆனால் அது கர்த்தர் நம்மீது அக்கறை கொள்ளாததால் அல்ல என்பதை நமக்கு தெரியப்படுத்தவே அவர் இந்த பகுதியை சேர்த்துள்ளார். அது அப்படி தோன்றாவிட்டாலும், அப்படி தெரியாவிட்டாலும் அல்லது அப்படி வெளிப்படாவிட்டாலும் உண்மையிலே அவர் நம்மீது கரிசனை உள்ள தேவனாக இருக்கிறார். நீங்கள் துன்பத்தின் காலத்தில் இருக்கும் போதும், கஷ்டங்களை சந்திக்கும் போதும், இயேசுவுடனான உங்கள் உறவின் காரணமாக உங்கள் குடும்ப உறவுகளில் முரண்பாடுகள் ஏற்படும் போது அது மிகவும் கடினமாகவும் வேதனையாகவும் இருந்திருக்கலாம். கர்த்தர் நம்மீது அக்கறை காட்டவில்லை என்று கூட உணர்ந்திருக்கலாம். ஆனால் நான் சொல்ல முன்வருகிற காரியம் என்னவென்றால், கர்த்தர் நம்மீது அக்கறை உள்ளவராக இருக்கிறார். ஏனென்றால் சூழ்நிலைகள் இப்படி அமையும் போது நாம் சில நேரத்தில் அப்படிதான் உணர்வோம் என்பதையும் அவர் அறிந்திருக்கிறார். அவரும் அதை உணர்ந்தவராக இருக்கிறார். வாழ்க்கையின் கஷ்டங்களை நம்மீது கர்த்தர் காட்டும் அக்கறையுடனோ அல்லது அக்கறையின்மையுடனோ தொடர்பு படுத்தக்கூடாது என்பதை அவர் நமக்கு நினைவூட்ட விரும்புகிறார். நம்முடைய உணர்வுகள் அல்லது சூழ்நிலைகளை மட்டும் வைத்துக்கொண்டு நம்முடைய சூழ்நிலைகள் சவாலானவைகளாகவோ அல்லது கடினமானவைகளாகவோ இருப்பதால் மட்டும் கர்த்தர் நம்மீது அக்கறை காட்டவில்லை என்ற முடிவுக்கு நாம் வந்துவிடக்கூடாது. இவ்விரண்டுக்கும் இடையே எந்த தொடர்புமே இல்லை. ஆகவே நான் உங்களை உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். அது எப்படிப்பட்ட உணர்வை தந்தாலும், எப்படி தோன்றினாலும், எப்படி தெரிந்தாலும், உங்கள் வாழ்க்கையின் சூழ்நிலைகளுக்கும் உங்கள் மீது கர்த்தர் காட்டும் அக்கறைக்கும் இடையே எந்த தொடர்பும் இல்லை. கர்த்தர் உங்கள் மீது அக்கறை உள்ளவராகவே இருக்கிறார். தேவன் ஒவ்வொரு காலத்திலும் நம் மீது அக்கறை கொள்கிறார்.
அவர் உங்களுடைய ஒவ்வொரு காரியத்திலும் அக்கறை கொள்கிறார். ஒவ்வொரு கஷ்டத்திலும் அக்கறை கொள்கிறார். ஒவ்வொரு துன்பத்திலும் அக்கறை கொள்கிறார். ஒவ்வொரு போராட்டத்திலும் அக்கறை கொள்கிறார். உங்கள் மரணத்தின் நேரத்திலும் அந்த தருணத்திலும் கூட அவர் உங்கள் மீது அக்கறை கொள்கிறார். தேவனுடைய அக்கறை உங்களுக்கு கிடைக்கிறது. அவருடைய கரிசனை அங்கே இருக்கிறது. தேவன் அறிந்திருக்கிறார். தேவன் அக்கறை கொள்கிறார். ஆகவே இந்த வாழ்க்கையில் சவால்களை தேவனுடைய அக்கறையுடனோ அல்லது அந்த அக்கறை இல்லாமையுடனோ தொடர்பு படுவதில் கவனமாக இருங்கள். நம் மீதான அவருடைய அக்கறை ஒருபோதும் மாறுவதில்லை. நம்முடைய சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும், நாம் எதன் வழியாக சென்றாலும் அவர் அறிந்திருக்கிறார். அவர் நம்மை காண்கிறார். வாழ்க்கையின் கஷ்டங்களை நாம் எதிர்கொள்ளும் போது நாம் பற்றி கொள்ள வேண்டியது ஒன்று இது என்று நான் நினைக்கிறேன். ஆகவே ஆண்டவரே, என் செய்தியை கேட்கிறவர்களை ஆசீர்வதியும். இதை கேட்பவர்களை ஆசீர்வதியும். அவர்கள் எதை எதிர்கொண்டாலும் எதன் வழியாக சென்றாலும் நீர் அவர்கள் மீது அக்கறை கொள்கிறீர் என்பதை இந்த செய்தியானது அவர்களுக்கு நினைவூட்டட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். தேவையை சொல்லி சொல்லி உம்மை துக்கப்படுத்த மாட்டேன். என் தேவையே நீங்கதான். என் எண்ணத்தை சொல்லி சொல்லி நிறைவேற்றவும் சொல்ல மாட்டேன். என் இதயமே நீங்கதான். என் தேவையை சொல்லி சொல்லி உம்மை துக்கப்படுத்த மாட்டேன். என் தேவையே நீங்கதான். என் எண்ணத்தை சொல்லி சொல்லி நிறைவேற்றவும் சொல்ல மாட்டேன். என் இதயமே நீங்கதான். என் தேவனே, என் ஜீவனே, என் நண்பரே, என் சொந்தமே. என் தேவனே, என் ஜீவனே, என் நண்பரே, என் சொந்தமே. இங்க வானம் பூமியாவும் ஆளும் தேவன் நீங்கதான். இந்த உயிருடலில் உள்ளவரை பாடல் நீங்கதான். இந்த வானம் பூமியாவும் ஆளும் தேவன் நீங்கதான். இந்த உயிருடலில் உள்ளவரை பாடல் நீங்கதான். கண்மணி போல் காக்கும் தேவன் நீரல்லவோ. நான் கண்ணுறங்கு காவல் வைக்கும் தேவன் அல்லவோ. என்னை கண்மணி போல் காக்கும் தேவன் நீரல்லவோ. நான் கண்ணுறங்கு காவல் வைக்கும் தேவன் அல்லவோ. இந்த வானம் பூமியாவும் ஆளும் தேவன் நீங்கதான். இந்த உயிருடலில் உள்ளவரை பாடல் நீங்கதான். இந்த வானம் பூமியாவும் ஆளும் தேவன் நீங்கதான். இந்த உயிருடலில் உள்ளவரை பாடல் நீங்கதான். உள்ளங்கையில் என்னை வரைந்த தேவன் அல்லவோ. உயிர் உள்ளளவும் காக்க வல்ல தேவன் அல்லவோ. உள்ளங்கையில் என்னை வரைந்த தேவன் அல்லவோ. உயிர் உள்ளளவும் காக்க வல்ல தேவன் அல்லவோ. இந்த வானம் பூமியாவும் ஆளும் தேவன் நீங்கதான். இந்த உயிருடலில் உள்ளவரை பாடல் நீங்கதான். இந்த வானம் பூமியாவும் ஆளும் தேவன் நீங்கதான். இந்த உயிருடலில் உள்ளவரை பாடல் நீங்கதான். என் தேவையை சொல்லி சொல்லி உம்மை துக்கப்படுத்த மாட்டேன். என் தேவையே நீங்கதான். என் எண்ணத்தை சொல்லி சொல்லி நிறைவேற்றவும் சொல்ல மாட்டேன். என் இதயமே நீங்கதான். என் தேவையை சொல்லி சொல்லி உம்மை துக்கப்படுத்த மாட்டேன். என் தேவையே நீங்கதான். என் எண்ணத்தை சொல்லி சொல்லி நிறைவேற்றவும் சொல்ல மாட்டேன். என் இதயமே நீங்கதான். என் தேவனே, என் ஜீவனே,
என் தேவனே, என் ஜீவனே, என் நண்பரே, என் சொந்தமே. இந்த வானம் பூமியாவும் ஆளும் தேவன் நீங்கதான். இந்த உயிருடலில் உள்ளவரை பாடல் நீங்கதான். இந்த வானம் பூமியாவும் ஆளும் தேவன் நீங்கதான். இந்த உயிருடலில் உள்ளவரை பாடல் நீங்கதான். அறிவெல்லாம் கடந்த கடவுளின் சமாதானம் உங்கள் மனமெல்லாம் நிறையட்டும். கடவுளையும் அவர் மைந்தன் இயேசு கிறிஸ்துவையும் பற்றிய அறிவிலும் அன்பிலும் அது உங்கள் நிலை கொள்ளச் செய்யட்டும். தந்தை, மைந்தன், புனித ஆவியானவராகிய அனைத்து வல்ல கடவுளின் ஆசி எப்போதும் உங்கள் மீதும் உங்களோடும் நிறைவாய் என்றும் தாங்குவதாக. ஆமென்.